ஒரு சாரி கூட கேட்க முடியாது. அவ்வளவு ஈகோல இப்படி நம்ம நிறைய பேரை நினைச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஈகோன்னு நினைக்கிறோம். பட் ஈகோ கிடையாது. நார்சிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க. தி ஆர் வெரி பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ அவங்க சாரி கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரின்னா என்ன? நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். ஸோ தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள தப்பே பண்ணாதவங்க. அவங்க அவ்வளோ பெரிய அறிவாளி, அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பர்சன். எப்படி தப்பு பண்ண முடியும்? அதனால தப்பே பண்ண முடியாது. ஸோ தப்புனா இட் ஃபீல்ஸ் லைக் தே பிகம் வீக். வீக்னா கண்ட்ரோல் போயிடும். கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கல்ல. அவங்களை பத்தி உண்மையா அவங்க டீப் இன்சைட் என்னங்கிறது நமக்குலாம் தெரிஞ்சிடும். அந்த பயத்தினாலதான் அவங்க சாரி கேட்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் சாரி கேட்கணும்னா கில்ட்டா இருக்கும். அவங்களுக்கு சாரி கேட்கணும்னா அது ஷேமா இருக்கும். ஸோ it is now on our responsibility not to expect sorry from a person who is emotionally stunned. ஸோ அவங்க கிட்ட சாரி எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம்.